ரொம்ப சூப்பராக ஒரு மன திருப்தியோட வெளியே வரும்போதே ஒரு சந்தோஷமாக வர்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு காமெடியும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருந்துச்சு. அந்த அறக்கட்டளையே விஸ்வநாதன் சார் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்கலாம். லாஜிக்லாம் யோசிக்காமல் இது இதனால இருக்குமோன்னு நீங்கள் லாஜிக்ஸ்லாம் யோசிச்சு இதெல்லாம் டிகோட் பண்ண அப்படிலாம் தேவையே கிடையாது. உள்ளே போனீங்களா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா, ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உட்காந்து என்ஜாய் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ தரமாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா, விஜய் சாங் வித்தவுட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஜய்ஸ் மூவி வித்தவுட் விஜய். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது விஜய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் இருந்துச்சு. சூர்யா வந்து பேர் எப்படி இருக்கிறது? பேர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா அந்த ஏஜ் கேப்பை வச்சு தான் படமே பிளே பண்ணியிருக்காங்க. அதை வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி அவங்க பேர் தான் ஆனா பேர் இல்லை, அது ஒரு பெர்ஃபெக்ட் லைன்ல மேட்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். 2 மணி நேரம் இருக்கு. இது வந்து இல்ல எனக்கு வந்து பர்சனலா எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப என்ஜாயா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஸ்லோவா போன மாதிரி தெரியல. அதான் சொல்றேனே, நீங்க வந்து இதனாலதான் இது பண்ணாங்களோ டீ கோட் எல்லாம் பண்ணாம ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ள கட்டிக்க அந்த ஃபெராரி, போர்ஷா, லம்போகினி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கார்லாம் காட்டினாங்க. அதுக்காகவே நான் உட்காந்து திரும்ப படம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு படம் நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு விண்டேஜ் சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. சொல்றீங்க விண்டேஜ் சூர்யா பார்த்த மாதிரி? எதனாலனா இந்த வாரணமாயிரம் கஜினி வைப்ஸ் பார்த்தாலே கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி என்னன்னா நிறைய சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஃபன்னாகவும் இருக்கும். ஃபேமிலியோட வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உமனுக்கு நல்லா ரொம்ப கனெக்ட் ஆகும். படம் 2 மணி நேரம் இருக்கு. இடையில கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது. ஆனால் அந்த ஹோல் மூவியாக பார்க்கல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மியூசிக் ஓகே தான் சொல்லலாம், மற்றபடி ஆகாவோன்னு சொல்ல முடியாது. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அது மமிதா பற்றி, ஏன்னா அவங்க நிறைய சீன்ஸில் அவங்க தான் என்கேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக அது இன்னி எல்லா படத்துலையுமே தி ஒன் தான். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப நாள் கழிச்சு கருப்பு மூவியோட எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக ஃபுல்லாக ஆக்ஷனாக இல்லாமல் கொஞ்சம் கிளாசிக் ட்ராமா நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவிங்க, ரொம்ப தரமான படம். நல்ல ஃபேமிலி ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் அவுட்ஸ்டாண்டிங் மூவி. படம் சூப்பரா இருக்கு. இன்னும் 5 டைம்ஸ் பார்ப்பேன். படம் ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. எனக்கு கருப்பு படம் கூட பிடிக்கிறதா பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஃபுல்லாக நான் சூர்யா கண்டி தான் வந்தேன், ஆனால் படம் செம்மையா இருக்கு. அடுத்து வந்து ஜெயிலர் படத்துக்கும் அரசன் படத்துக்கும் வெயிட்டிங். நான் எஸ்டிஆர் ஃபேனு, ரஜினி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யாவை இந்த மாதிரி ரோம் காம் மூவில பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்திருந்தாங்க. புது ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. வேற எந்த விதமா நடிச்சிருக்க முடியாது. ரிஸ்க் எடுத்து ரோம் காம் மற்ற டாப் ஆக்டர்ஸ் எதுவுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. மசாலா படம் கமர்ஷியலா பண்ற மாதிரி இருக்கும். இது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இதாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸாக அட்டாச் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா தான். என்ன மாதிரி கான்செப்டா இருக்கு? அதான் சென்டிமெண்ட் கான்செப்டா, ஒரு ஃபீலிங்ஸ் எடுத்து சென்டிமெண்ட் கான்செப்டா இருக்கு. இல்லை லேகாம ஓரளவு கொஞ்சம் மெதுவாக கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். மாதிரி நல்லா செட் ஆச்சு. ஒரு மாதிரி லேகே இல்லை பிரதர். அவங்க அங்கங்கே வச்சிருக்க காமெடியும் அதுவும் வந்து நல்லா சிங்க் ஆகி ஒரு மாதிரி என்கேஜிங்காக போச்சு படம். சூப்பராக. அவங்க வந்து அந்த கருப்பு நமக்கு வந்து பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அந்த ஹிண்ட் அங்கங்கே வச்சு ஒரு மாதிரி அதுவும் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதுலேயும் தேட்டரில் வந்து அவங்க தனியாக ஒரு கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களா, அது ஒரு மாதிரி சூப்பராக கனெக்ட் ஆகி படம் சூப்பராக போச்சு. செம்மையாக இருந்துச்சு பிரதர். அது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. பட் என்ன ஒரே சக்ஸஸாக போனதுனால கருப்பு வச்சே எல்லாருமே அப்படி ஒரே ஃபீல் இதாக போயிட்டுருக்கா. அவங்க அங்கே காமிக்கிற அந்த மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் எனக்கு எப்படி பார்க்கறதுக்குன்னா விஜய் நான் நடித்த வாரிசு படத்தோட கனெக்ட் ஆன மாதிரி. ஏன்னா அப்படி ஒரு எலகண்டான ஒரு ஃபீல், ஒரு ராயலான இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லவ் இருந்தால் எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு டிசி படம் போனப்போ ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு சரி இந்த படம் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இன்றைக்கி ஃபஸ்ட் டே பர்ஸை வந்தேன். பட் ஒன்றும் டிஸ்டர்பன்மெண்ட் எதுவும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சூர்யா சாருக்கு ஃபேன். அவரோட மனசுக்கு அவரோட கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு ஃபேனு.
அப்புறம் தான் அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருந்துச்சு, அந்த அறக்கட்டளையை எடுத்து சொல்கிற மாதிரி. ஏன்னா நிறைய டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு, ஒரு ஆக்டராக ஒரு டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. இது சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதனால் அவர் மனசுக்காண்டி நம்ம அப்போ ஒரு ஃபஸ்ட் டே பர்சன் எந்த இது என் ஃபேமிலியோட எப்போயுமே வந்துடுறது. இன்றைக்கி அம்மாவோட வந்திருக்கோம். அப்போது படம் என்ன சொல்லுதுன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். அதாவது ஒரு ஃபேமிலியில் எப்படி ஒருத்தர் தொழில்னு போவாங்களே, இந்த வாரிசு அந்த மாதிரி தான். அது பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குள்ள அது. ஆனால் இதில் ஒன்றும் அந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை, சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போது வெங்கட் அட்லூரி ஒரு புதுசான ஒரு ஜேனர் எடுத்துக்காப்புல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கருப்பு சூர்யா சார் அன்பான ஃபேன்ஸுக்காண்டி பண்ணாங்க, இது அன்பான ஃபேமிலிக்காண்டி இப்போ இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து நம்மளோட ஃபேமிலியோட விட்டு போன நினைவுகள், அம்மா கிட்ட பேசணும், அதில் அம்மா சென்டிமெண்ட்டு நிறைய இது வச்சுருக்காப்புல. அதெல்லாம் கிளைமேக்ஸ் அது செகண்ட் ஹாஃபில் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்போ தான் சூர்யா கண்ணீர் விடுவார். இது எப்படின்னா வேலைன்னு போன ஒரு தொழிலதிபரோட குடும்பத்தை அவர் திரும்பி பார்த்தாரா, இல்லை அவங்களுக்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப்பு பைண்டிங் எல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற ஒருத்தருக்குள்ளே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஒரு கேள் வந்து அந்த குடும்பத்தையே மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அது அசின் கேரக்டரோட இதுவாகிருது. நம்மளாம் 90s இந்த கஜினி படத்துலேருந்து ஆரம்பித்தார். ஆனால் இந்த மம்தாவும் ஒரு சூர்யா சார் வர கெமிஸ்ட்ரி அந்த இது கொஞ்சம் நினைவுபடுத்துது. விண்டேஜில் இருங்க, அது ஒரு தலைவனே அது அதே நேமே வருது. அது கஜினியை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் அசின் பதிலாக ஒரு 2Kலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க போல இருக்குது. அவர் ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அது கூட ஒரு டாபிக் சொல்கிறாங்க என்னென்னா 90 கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் நடக்கிற ஒரு பாலமாக அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி. நம்மளுக்கு உட்காந்து பார்க்குறோம் இதில் கிளைமேக்ஸில் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிருமா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் என்னென்னா நம்ம இந்தியாவை தாண்டி ஒரு அமெரிக்கன் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி கொண்டு போனாங்க. ஒரு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் 90 கிட்ஸை நம்ம பார்த்தோம்னா சூரியவம்சம் ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் வருது. ஏன்னா அதில் தேவயானி கலெக்டர் ஆகுற, இதில் அமிதாப் பச்சன் டாக்டர் ஆகுற மாதிரி சீன்லாம் வருது. ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு படம் தான். ஏன்னா எந்த ஆபாச காட்சியும் இல்லாத ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு குழந்தைங்களோட வந்து பார்த்தோம்னா நம்மெல்லாம் வீட்டுக்கு போனோம்னா அவங்க நம்மளை பற்றி நினைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சரௌண்டிங் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரியான படம் தான். கதைப்படி நல்லா எடுத்திருக்காப்புல. ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி தான், அதை எடுத்து சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அதுபோக அறக்கட்டளை பற்றி அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீனுக்காண்டி அந்த சீன்லேயே நிறைய பேர் கண் கலங்கினாங்க. அவங்க அம்மா இறக்குற சீனாக இருக்கட்டும், நிறைய சீனெல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. அதுபோக சூர்யா சார் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா அவர் கருப்புலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி உம்முன்னே இருந்தாப்புல. அவர் சிரித்த மணிக்கு அந்த பழைய கஜினி, அதுக்கப்புறம் புதுசாக அவர் ஜில்லுன்னு ஒரு காதல், அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ கூட எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாலையும் சரி, கேரளாலலாம் நம்மளை விட உயிர் கொடுப்பாங்க இப்போ. அப்படி சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கேரளாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. சில்லுன்னு ஒரு காதல், அந்த மாதிரி லவ் ஜானர் நிறைய எடுங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் பேஸ் எப்போயுமே இருக்குது. ஏன்னா ஒரு ராஜாங்கத்தை விட்டு போன அப்புறம் திரும்பி ராஜா என்ட்ரு ஆனான்னா ஒரு கம்பேக் எடுத்தோம்னா கருப்பு படம் பார்த்தீங்க இத்தனை ஆடியன்ஸ் மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபேமிலி ஓகே, பட் அடுத்த படம்லாம் இந்த காதலெல்லாம் எடுங்க. உங்களுக்கு ஏஜுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆகாதெல்லாம் இருந்தோம். பட் உங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு. அதனால் இது நல்ல ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஃபேமிலிக்காண்டி முழுக்க இது ஃபேமிலிக்கான மூவி. படம் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் நல்ல ஃபீல் குட் மூவி வந்திருக்கு. இந்த வருஷமே ஃபீல் குட் மூவி. ஆமாம். அது சூர்யா அண்ணனுக்கு அடுத்த ஒரு படமும் வந்துட்டு இருக்கு தீபாவளியில். இப்போ ஆல்ரெடி 2 படம் வந்து ஹிட் ஆயிருச்சு. உண்மையாகவே ரொம்ப லைட் என்னன்னா கார்த்திக் நாயகன் வருஷத்தோட. ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப ஒரு மனசு சந்தோஷமாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகி வர்றோம். ஏன்னா தமிழ் சினிமாவில் பல நாளாக போட்டு அடி வெட்டு குத்து ரத்தம் தெரிக்கிறதுன்னு போட்டு படுத்தி நம்மளை வெளியே வர்றப்பே இன்னும் நம்ம என்னடா பண்ணுவோன்ற மாதிரி வர வச்சாங்க. இது அப்படிலாம் இல்லை. இந்த படம் ரொம்ப சூப்பராக ஒரு மனம் திருப்தியோட வெளியே வரும்போதே ஒரு சந்தோஷமாக வர்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு காமெடியும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு வெங்கட். நாங்கள் கூட என்னமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோம், ஐயோ தெலுங்கு படமாக இருக்கும். ஆமாம், தெலுங்கு படமாக இருக்குமோ அப்படிலாம் இருக்குமோன்னு. ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருக்குது படம்.
கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு போட்டு ஐயோ நாங்கள் பார்க்கலையே தேட்டரில் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஆமாண்ணே, ஆமாம், அந்த மாதிரி சொல்லாமல் இப்போயே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். படம் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி மமிதா ஆக்டிங் வந்து எல்லாருமே ஒன்று நினைப்பாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்களோன்னு. உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு அசீனை பார்த்த மாதிரி இருக்குது. 2026 அசீன் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துல வந்து மமிதா வெறியன் ஆயிட்டாரு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் சூர்யா ஃபேனாக மட்டும் ஆகிட்டு வெளியே வர மாட்டீங்க. படத்தை பார்த்துட்டு மமிதா ஃபேனாகவும் மாறிடுவீங்க. ஜிவியுமே சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆமாம் 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 ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இது யாரு அதிகமாக வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம்? ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக சின்ன பையனை கூட கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டியது. இடையில கூட 18+ படம் பார்க்காதீங்க அப்படிலாம் நிறையா படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, ஃபேமிலியோட நீங்கள் சின்ன பையனை கூட கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அம்மா அப்பா, இப்போ குழந்தைய பிறந்து இருக்க அம்மா அப்பா வந்து பார்க்க வேண்டிய படம். காமெடி ஆக்டிங் காமெடி நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் பாதி வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் ஓவராக எல்லாமே கனெக்ட் ஆகும். நம்மளோட லைஃபோட கனெக்ட் ஆகும். எல்லாரோட லைஃப்பும் இன்க்ளூட் டான்ஸ் வந்து நல்லா எடுத்துட்டாங்க. எல்லாமே டான்ஸ் எல்லாமே. ஓகே, இது யாருக்கான படம்? யார் அதிகமாக பார்க்கலாம், விரும்பி பார்க்கலாம், ரசித்து பார்க்கலாம், யார் பார்க்கலாம்? எந்த ஆடியன்ஸ்? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ரசிகர்கள் பார்க்கலாம், பெண்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரிங் நல்லா இருக்கு. அதான் அந்த மாதிரி பெண்கள் பார்க்கலாம். படம் லேக்ல போச்சு. நல்லா ஒரு ஃபேமிலியாக கொண்டு போகிற மாதிரி லேக் ஸ்மூத்தாக போய் நல்லா இருக்கு.